நிறைய பேர் யோசிப்பீங்க ஜெயிச்சிட்டோம், வின் ஆயிட்டோம். என்ன வின் ஆனீங்க? இந்த பாவம் யார சேரும்? இத்தனை உயிரை அழிக்கிற பாவம் யார சேரும்? உங்களுக்கு நாயை பத்தி என்ன தெரியும்? அதுங்க ஃப்ரீடம் எல்லாருமே அழிக்கிறாங்க. எல்லாரும் அழிக்கிறீங்க. சீரியஸா சப்போர்ட் பண்ற எல்லாரும் பாவம் சேரும். இந்த பொண்ணு அழுகும் போது நம்மளுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது. ஆனா இந்த பொண்ணு எதுக்காக அழுகுது அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இந்த மாதிரியான பெற்றவர்களை பார்க்கும்போது நிறைய கேள்விகள் கேட்க வேண்டி இருக்குது. நம்ம சொசைட்டில எத்தனையோ குழந்தைகள் இழுத்துட்டு போறது நம்ம பார்த்திருக்கிறோம். நானே நைட்டு வரும்போது பின்னாடி நாய்கள் துரத்தும் போது அதுக்கு சில டைம் நான் பிஸ்கெட் வாங்கி வச்சிருப்பேன். அந்த பிஸ்கெட்டை டக்குன்னு எடுத்து போட்டு போறது. எத்தனை பேர் தான் பிஸ்கெட்டை வாங்கி பாக்கெட்ல வச்சிருக்கேன். சில டைம் மறந்து வரும்போது நாய்கள் துரத்தனெல்லாம் இருக்குது. சரியா? இது நிறைய பேருக்கு நம்ம காமனா சுத்தம் போது தெரியும். காமனா எல்லா இடத்துலயும் சுத்துறவங்களுக்கு இந்த அவஸ்தைகள் படதான் செய்யறாங்க. இந்த அவஸ்தையே இல்ல, நாய்கள் துரத்தவே இல்லை, நாய்கள் நிறைய விஷயங்கள் இது பண்ணுது அப்படின்னு சொல்றதெல்லாம் போய் நாய்களை ஒழிக்கணும், நாய்களை மொத்தமாவே அழிச்சிடணும்னு சொன்னா அதுவும் தப்பு. என்னடா நாய்களுக்கு சப்போர்ட்டும் பண்றேன், நாய்களை வேணாவும் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படின்னு நான் சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, நாய்களுக்கு இப்ப நீங்க சொன்னீங்கல்ல கருத்தடை பண்ணணும்னு சொல்ற ஒரு விஷயம் கரெக்டான ஒரு விஷயம். கருத்தடை கவர்மெண்ட் கருத்தடை பண்ணணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இவ்வளவு நாய்கள் தெரு நாய்னு சொல்லணும். ஒரு தெருக்கு 2 நாய் 3 நாய் இருந்தது. இப்ப ஒரு தெருக்கு 10 நாய் 15 நாய் ஆயிருச்சு. அப்ப அந்த தெருக்குள்ள என்ட்ராகிறதுக்கே நம்மளுக்கு பயமா இருக்குது. எதுக்காக நாய் நம்மளை துரத்துறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. நம்ம ஒரு அடல்ட், அதனால நம்மளுக்கு அதை நம்ம சூ போ அப்படின்னு சொல்லி வரட்டிடலாம். ஆனா சின்ன குழந்தைங்க சூ போட சொன்னா அது பயத்துல ஓடும் போது பின்னாடியே நாய்கள் துரத்துட்டு போய் கடிக்கிறதோ இல்ல அதை பயமுறுத்ததோ சொல்லும் போது அந்த குழந்தைங்க அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள போறதுக்கு பயப்படுங்க. அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிருக்கிறது என்னன்னா, கண்டிப்பா ஸ்கூல்ல நாய்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒரு நாய் இருக்கும். அதுக்கு 10-15 நாய் ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தைகள் அங்க ஒரு பதட்ட நிலைமைக்கே இருக்கும். ஸ்கூலு, பஸ் ஸ்டாப், அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், இது 4 இடத்துல தான் நாய்கள் வேணும்னு சொல்றாங்க. தவிர்த்து மொத்தமாவே நாய்கள் இனத்தையே அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லவும் இல்லை. அதை விட்டுட்டு இந்த பெட் லவர்ஸ் என்ன சொல்றீங்கன்னா, ஐயோ இல்ல அந்த ஒரு சின்ன கட்டுப்பாடு கூட நாங்க கொடுக்க விட மாட்டோம், எங்களுக்கு சின்ன கட்டுப்பாடு கொடுத்தாலும் இப்படி அழுவீங்கன்னு சொல்லும் போது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏதோ நாய்களை பத்தி பேசுறவங்கள பார்த்தனா நீ மனுஷனே இல்ல, ஏன்னா நீ நாய்களை பேசிட்டேன்னு. எல்லாருக்கும் நாய்களை பிடிக்கும். நாய்களை மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசிகளும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு கண்ட்ரோல் ஒண்ணு இருக்குல்ல. கண்ட்ரோலே இல்லாத ஒரு விஷயத்த இங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாது.